நார்மலாக சரக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னா காவல்துறை வந்து ஒரு கொடுத்து ஊத சொல்லுவாங்க. லிக்கர் உடம்புல இருக்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனால் கூட கண்டுபிடிச்சலாம். பெரும்பாலும் இந்த ஆள்கள் வந்து 24 ஹவர்ஸ் வந்து பாடியில் இருக்குன்னு சொல்றாங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அது பெருசாக தெரிய போறது இல்லை. அதுவும் சரக்கு அடிச்சு ஒரு 4-5 மணி நேரம் தான் அந்த வாசம் வரும். அதுக்கப்புறம் வாசம் வராது. பூ கொய்யா இல்லை அது எல்லாம் போட்டு நம்மளுக்கு மேட்ச் பண்ணுவாங்க. பாஸ் கண்ட கருமத்தையும் போட்டு அதை மேட்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த கொகைனை பொறுத்தளவில் கொகைன் பயன்படுத்தி 48 மணி நேரம் ஆனாலும் கூட அந்த கொகைன் பயன்படுத்திக்காரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் தாண்டி அவர் கொகைனை தொடர்ச்சியா பயன்படுத்துறா இருந்தா அந்த கொகைன் 7 நாட்கள் வரைக்கும் சிறுநீர்ல இருக்குமா. தொடர்ச்சியாவே பயன்படுத்துறாரு, 2 இயர்ஸா பயன்படுத்திக்காருன்னா 48 நாட்கள் வரைக்கும் அவருடைய முடியின் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதாவது 48 நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் கொகைன் பயன்படுத்திக்காரு, அப்புறம் இடையில பயன்படுத்தவே இல்லை, 1.5 மாசம் ஆச்சு அப்படின்னாலும் கூட அந்த தாக்கம் முடியில இருக்கும். முடிய வச்சே கொகைன் பயன்படுத்திக்காரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படித்தான் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களிடத்துல கொகைன் பயன்படுத்துகிறார் என்பதை காவல்துறை தடயவியல் துறைக்கு அனுப்பிச்சு உடனடியாக உறுதி செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவரை கைது பண்றாங்க.